Greetings to you all. Welcome to class 9, unit 2. The Fun They Had, written by Isaac Asimov. Supplementary reading. Part 2. In the previous episode, we saw that Tom and Margie, they were discussing schools. So not that type of schools. It was about the olden day school. It means the present school. Shall we see? பழைய காலத்தில் இருக்கிற ஸ்கூலை பற்றி எவ்வளவோ எழுதலாம், எத்தனை புக்ஸ் வேணாலும் எழுதலாம், அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அவர் கைண்ட் ஆஃப் ஸ்கூல், stupid. This is the old kind of school that they had hundreds and hundreds of years ago. நூற்றுக்கணக்கு இயர்ஸ்க்கு முன்னாடி மக்கள் ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூலுக்கு போவாங்க, டீச்சர்ஸும் ஸ்கூலுக்கு போவாங்க. அது ஒரு அசம்பிளி, அது ஒரு மீட்டிங் பாயிண்ட். He added loftily. So loftily means something done in a proud or haughty manner. ஸோ அதை பற்றி தாண்டி இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி நம்மளோட ஸ்கூல் கிடையாது. Pronouncing the word carefully. Centuries ago. செஞ்சுரினாக்கா 100 years, சரியா? நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்கூலை பற்றி இந்த புக்கில் எழுதியிருக்காங்க. Margie was hurt. Well, I don't know what kind of school they had all that time ago. ஓ அப்படியா, எனக்கு புரியவே இல்லையாண்ணா. என்ன மாதிரி ஸ்கூலு? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்கூல், என்னோடய ரூம் பக்கத்தில் ஒரு குட்டி ரூம் இருக்குது. அதில் ஒரு மெக்கானிக்கல் டீச்சர், ஒரு கம்ப்யூட்டர், அந்த மற்ற மெக்கானிக்கல் திங்ஸ் எல்லாம் இருக்குது. தட்ஸ் ஆல். அங்கே போகணும், படிக்கணும், ரூமுக்கு வரணும், தட்ஸ் ஆல். அதுதானே ஸ்கூலு? இல்லைம்மா, அது வேறு. இது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம தாத்தா சின்ன பையனாக இருக்கும்போது அவங்களோட தாத்தா படிக்கும்போது ஸ்கூல்ஸ் எல்லாம் இருந்திருக்குது. Can you understand, children? Well, I don't know what kind of school they had all that time ago. She read the book over his shoulder for a while, then said, anyway, they had a teacher. ஸோ அப்படியே அண்ணன் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை ஷோல்டர் தாண்டி தோழி எட்டி பார்த்து படிக்கிறா. எனக்கும் படிக்கணும், என்னமோ இருக்குது அப்படின்னு. ஸோ அப்பாடா, அட்லீஸ்ட் தே ஹாவ் அ டீச்சர். ஒரு மனுஷனாக டீச்சராக இருக்கிறாங்கல்ல. ஸோ a teacher will call out the name of the child. A teacher will smile. Teacher will share the feelings. Teacher will understand each and every child by name. ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேக்ரவுண்டு தெரியும், அவங்களுக்கு என்ன வேணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியும். அட்லீஸ்ட் மனசை புரிகிற ஒரு டீச்சர் இருந்தாங்கல்ல. எனிவே தே ஹேட் அ டீச்சர். ஸோ டீச்சரோட அருமை யாருக்கு புரியுது? டீச்சரே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சிருக்குது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எல்லா டீச்சர்ஸும் பிடிச்சிருக்குதா? ஷுர், they had a teacher, but it was not a regular teacher, it was a human. புரியுதா? ரெகுலர் டீச்சர் மீன்ஸ் அங்கே மெக்கானிக்கல் டீச்சர் we are meaning. மெக்கானிக்கல் டீச்சர் கிடையாது, ராபோட் டீச்சர் கிடையாது. they had human teacher, உயிரோட மனுஷன் டீச்சர். a human? how could a human be a teacher? ஹியூமனா? அது எப்படி முடியும்? ஹியூமன் எப்படி டீச்சராக இருக்க முடியும்? அவங்களுக்கு அது புரிஞ்சிக்கவே முடியல. வெல், she told boys and girls things and gave them homework and asked them questions. இப்போ மெக்கானிக்கல் டீச்சர் செய்கிற மாதிரியே அங்கே ஹியூமன் டீச்சர் teaches things, she gives homework, she makes them write, and that was like a good interaction. Can you understand, children? A human isn't smart enough. Okay, human being is not very smart enough. Sure, one is. Human beings mechanism or mechanic teacher விட smart. Margie wasn't prepared to dispute that. இப்போ மார்ஜி இப்போ சண்டை போட வரல. She is not ready to argue with her brother. She said, I wouldn't want a stranger in my house to teach me. ஸோ அவளோட மைண்டில் என்னென்னா, ஓகே டீச்சர் வீட்டுக்கு டீச் பண்ணுவாங்களா? இப்போது கம்ப்யூட்டர் டீச்சர் தானே இருக்குது, மெக்கானிக்கல் டீச்சர். ஸோ இதே மாதிரி ஒரு வீட்டுக்கும் டீச்சர் டீச் பண்ணுவாங்களா? நோ, எனக்கு I don't want a stranger
in my house to teach me. எனக்கெல்லாம் அப்படி டீச்சர்ஸ்லாம் வீட்டில் வந்து டீச் பண்ண வேணாம்ப்பா. டாமிக்கு பயங்கர சிரிப்பு. Tommy screamed with laughter. You don't know much, Margie. The teachers didn't live in the house. நீ நினைக்கிற மாதிரி டீச்சர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க. The teachers didn't live in the house. They had a special building and all the kids went there. டீச்சர்ஸ் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க, நாமளும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டோம். ஒரு ஸ்பெஷல் பில்டிங் இருக்குது, அங்கே தான் டீச்சர்ஸும் வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே போகணும். That building is called as school. புரிஞ்சுதா? And all the kids learned the same thing. Okay? Whatever it may be, maybe 30 children in a class, or 40 children in a class, or 10 children in a class, or 100 children in a class. Everybody learned the same thing. First standard means this is the syllabus. 10th standard means this is the syllabus. 9th standard means everybody learned same lesson, same poetry, same supplementary, same grammar, everything. But in technology world, it depends. According to the age, according to their intake, அவங்களோட கெப்பாசிட்டி படி அவங்களுக்கு எப்படி முடியுதோ அதுபடி நடக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணாக்கா ஓகே நெக்ஸ்ட் தே கேன் கோ. பட் இன் ஸ்கூல் எவ்ரிபடி லேர்ன்ட் த சேம் திங் அண்ட் ஆல் தி கிட்ஸ் லேர்ன்ட் த சேம் திங். ஷோர் இஃப் தே வர் த சேம் ஏஜ் அண்ட் எல்லா பசங்களும் சேம் ஏஜ் அப்ராக்சிமேட்லி இருப்பாங்க. 10-year-old means all the children will be approximately 10 or 11 like that. But my mother says a teacher has to be adjusted to fit the mind of each boy and girl it teaches, and that each kid has to be taught differently. But my mother says, எங்கள் அம்மா சொன்னாங்க, டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மைண்டையும் புரிஞ்சு ட்ரை பண்ணணும், டீச் பண்ணணும், ஆர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். Just the same, they didn't do it that way then. If they don't like it, you don't have to read the book. புரியுதா? So, just the same, they didn't do it that way then. புரியலனாக்கா, அது சேம் வே முடியலனாக்கா, they don't have to read the book. I didn't say I didn't like it, Margie said quickly. They wanted to read about those funny schools. ஸோ அவங்களுக்கு நாம் இப்போ இருக்கிற ஸ்கூல் பார்த்தாக்கா ஃபன்னி ஸ்கூல்ஸ், ஒரு சிரிப்பு ஸ்கூல் மாதிரி இருக்குது. சரியா? ஸ்கூல் ஒரு பில்டிங்கா, அது டீச்சர்ஸ் போவாங்களா, ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்களா, எல்லோரும் சேம் புக்ஸ் படிப்பாங்க. அதை பார்த்தாக்கா அவங்களால அதை நினச்சி கூட பார்க்க முடியல. They weren't even half finished when Margie's mother called. Margie, school. ஸோ அது பேசிகிட்டு இருக்கும்போதே மார்ஜியோட அம்மா கூப்பிடுறாங்க. மார்ஜி கம் கம் குவிக்லி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஸ்கூல் எங்கே இருக்குது? அதே வீடு தான், அதே ரூம், ஒரு குட்டியாக ஒரு செல் மட்டும் இருக்கும், அங்கே உள்ளே போய் ஷி ஹேஸ் டு லேர்ன். மார்ஜி லுக்ட் அப். நாட் இட் மமா. Now, said Mrs. Jones, and it is probably time for Tommy too. Tommy, உன்னோட டைமும் ஆச்சு, go to your school. ஸோ அவனுக்கு ஒரு ரூமு, அங்கே ஒரு குட்டி ரூமில் ஒரு மெக்கானிக்கல் டீச்சர். Margie said to Tommy, can I read the book some more with you after school? ஸோ மார்ஜி சொல்கிறான், அண்ணா நான் இந்த புக்கை ஆஃப்டர் ஸ்கூல் ஷால் ஐ ரீட் வித் யூ? மேபி, he said nonchalantly. Maybe, okay. He walked away whistling. அதை சொல்லிவிட்டு அப்படியே விசில் அடிச்சுட்டு he is going. The dusty old book tucked beneath his arm. அந்த டஸ்டி ஓல்டு புக், பழைய காலத்து புக்கு அட்டிக்கிலேருந்து கிடச்சது இல்லையா, அது அப்படியே கையில் வச்சுட்டு he is going. Margie went into the ஸ்கூல் ரூம். ஸ்கூல் ரூம் போயிடுச்சு. எங்கே இருக்குது ஸ்கூல் ரூம்? சேம் ஹவுஸில் ஒரு ரூமில் ஒரு சின்ன ஒரு கேபின். இட் வாஸ் ரைட் நெக்ஸ்ட் டு ஹர் பெட்ரூம் பக்கத்தில். அண்ட் த மெக்கானிக்கல் டீச்சர் வாஸ் ஆன் அண்ட் வெயிட்டிங் ஃபார் ஹர். மெக்கானிக்கல் டீச்சர் இஸ் வெயிட்டிங், ரெடி. இட் மீன்ஸ் பட்டன் இஸ் ஆன். It was always on at the same time. Every day except Sunday and Saturday. So the mechanical teacher is ready for the child. And the school is on every day except Saturday and Sunday. Because her mother said little girls learned better if they learned at regular hours. So அம்மா சொல்லியிருக்காங்க, கேர்ள்ஸ் நல்லா லேர்ன் பண்ணுவாங்க ரெகுலராக படித்தாக்கா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு
டூ யூ நோங்கிறது ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். சோஃபியாங்கிற ஒரு சோஷியல் ஹியூமனாய்டு ரோபோட் இன் அக்டோபர் 2017, அதாவது 2017, the robot became a Saudi Arabian citizen, a first robot to receive citizenship of any country. இப்போ ரோபோட்டுங்கிறது நம்ம ஒரு மெஷின், ஒரு கருவின்னு நினைக்கிறோம் இல்லையா, ஆனால் இவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பே கொடுத்தாச்சு. ஆதார் கார்டு கொடுக்குற மாதிரி அவங்களும் ஒரு மெம்பர் ஆஃப் த கண்ட்ரி. In November 2017, Sophia was named the United Nations Development Programme's ever first innovation champion and the first non-human to be given any United Nations title. இவங்க ஒரு ஹியூமன் பீயிங்கே கிடையாது. அவங்களுக்கு பிளட்டு, ஃப்ளெஷ், போன்ஸ் அண்ட் பிரெயின், திங்கிங் அதெல்லாம் இல்லை. பட் ஸ்டில் அவங்களோட செயல்பாடுகளை வச்சு அவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பை கொடுத்தாச்சு. ஓகே, கம்மிங் டு த லெசன். The screen was lit up, அதாவது மெக்கானிக்கல் டீச்சர் ரெடி, and it said, today's arithmetic lesson is on the addition of proper fractions. Please insert yesterday's homework on the proper slot. So screen ready ஆயிருச்சு. Today's arithmetic lesson. ஸோ இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் சில்ட்ரன். நம்ம எப்பயுமே ARITHMETIC அரித்மெட்டிக்னு சொல்கிறது கேட்டிருக்கேன். அது அரித்மெட்டிக் கிடையாது, ரித்மெட்டிக். ஏ சைலண்ட். ஓகே, ஆர் வச்சு நினச்சிக்கோங்க. ஓகே, ரித்மெட்டிக் கிளாஸ் அதாவது மேத்ஸ் கிளாஸ். இன்றைக்கி மேத்ஸ் கிளாஸ். ஸோ ப்ளீஸ் இன்சர்ட் யுவர் எஸ்டர்டேஸ் ஹோம்ஒர்க். நேத்தோட ஹோம்ஒர்க் கொடுங்க, கரெக்டான இடத்துல வைங்க அப்படின்னு மெக்கானிக்கல் டீச்சர் சொல்கிறாங்க. மார்ஜி டிட் ஸோ வித் அ சை. அப்பா, ஒரு சைனாக்கா பெருமூச்சு. She was thinking about the old schools they had when her grandfather's grandfather was a little boy. ஸோ அப்போ தோணுது, ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த நாள். ஸ்கூலெல்லாம் நம்ம சேம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏஜில் உள்ள பல ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட டேஸ்ட், அவங்களோட பேசலாம், விளையாடலாம், ஜாலியாக இருக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒன்றுமே இல்லையே. All the kids from the whole neighborhood came laughing and shouting in the schoolyard. அப்போ அவளுக்கு அது திங்க் பண்ணும்போதே நல்லா இருக்குது. எல்லா பசங்களும் சிரிப்பாங்க, கத்துறது, ஜாலியாக இருக்கிறது, கிண்டல் பண்ணுறது, sitting together in the classroom, going home together at the end of the day. அது புதுமையாக இருக்குது. எல்லோரும் சேர்ந்து வருவாங்க 9:30க்கு, எல்லோரும் சேர்ந்து கிளம்புவாங்க 4:30க்கு. நிஜமாவா அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட். They learned the same thing. அது மட்டுமா, சேம் திங்கை படிக்கிறாங்க. ஸோ they could help one another with the homework and talk about it. ஒருத்தருக்கு தெரியலன்னா இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணலாம். அப்படி எவ்வளோ நல்லா இருக்கும்ல, அழகான கிளாஸ் ரூம். அப்படி இருக்க வேண்டியது. ஐயோ, நான் தப்பி தவறி இந்த ஜென்மத்தில் பறந்துட்டேனே, இங்கே ஒரு ரொபாட்டிக் டீச்சரோட உயிர் போகுதே அப்படின்னு அந்த பொண்ணு புலம்புது. ஷீ இஸ் அபவுட் டு லேமெண்ட். அண்ட் தி டீச்சர்ஸ் were people. Teachers human being. You can share any things to teachers. The mechanical teacher was flashing on the screen. When we add fractions, half and quarter, Margie was thinking about how the kids must have loved it in the old days. She was thinking about the fun they had. இந்த மெக்கானிக்கல் டீச்சர் என்னமோ கத்திட்டு இருக்கிறாங்க, ஹாஃபு, குவார்ட்ரு எல்லாம். நத்திங் இஸ் கோயிங் இன் ஹர் ஹெட். இதெல்லாம் எதுவுமே மனசில் போகல. ஆல் ஹர் திங்கிங் வாஸ் அபவுட் ஓல்டன் டேஸ் ஸ்கூல். பழைய காலத்தில் ஸ்கூலை பற்றி மட்டுமே அவளோட திங்கிங் இருக்குது. ஓகே சில்ட்ரன், டூ யூ நோ ஒன் திங்? Punched tape or perforated paper tape is a form of data storage consisting of long strip of paper in which holes are punched to store data. இது படித்தோம் இல்லையா, கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஓகே, மூவிங் ஆன் டு த அபவுட் தி ஆத்தர். இப்போது அந்த பொண்ணுக்கு புரியுது ஸ்கூலோட மதிப்பு. ஸ்கூல் இல்லைன்னு தெரியும்போது ஸ்கூலு, டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸு அதெல்லாம் மதிப்பு இருக்குது. இப்போ நீங்கள்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. அபவுட் தி ஆத்தர். Isaac Asimov, born on January 2nd, 1920, was an American writer and professor of biochemistry at Boston University. He was known for his work of science fiction and popular science. Asimov was a prolific writer and edited more than 500 books, an estimated 90,000 letters,
and postcards. Asimov wrote hard science fiction along with Robert Heinlein and Arthur C. Clarke. He was considered one of the best science fiction writers during his lifetime. So I hope all of you enjoyed the lesson. So இருக்கும்போதே உங்கள் டீச்சர்ஸ்க்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்கூலுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். லெட் யுவர் மெமரிஸ் பி green. I hope you all enjoyed. Okay? If you don't, once again listen. Thank you, children.